இந்த இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியர் இருந்தார். அந்த ஊழியர் பஞ்சாப் அந்த பகுதியிலிருந்து தேவனை தெரிந்து கொண்டு தேவனுக்காக ஒரு வைராக்கியமாக ஊழியம் செய்யணும் என்று சொல்லி காலங்கள் நகர்ந்தது. ஒரு சீக்கிய குடும்பத்தில் பிறந்த அந்த ஊழியர், அவர் வளர்க்கப்பட்டதும் சீக்கிய குடும்பத்துல. தகப்பன் சிறிய வயதிலே இறந்து விட்டார். சகோதரர்கள் ஒரு 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 கட்டத்துல இருக்கும் பொழுது தன்னுடைய தாயால மற்ற பிள்ளைகளை படிக்க வைத்த அளவுக்கு இவரை படிக்க வைக்க முடியல. இவரை படிக்க வைக்க முடியலன்னா என்ன பண்ணாங்க, அவங்க தாயானவர்கள் அங்க இருக்கிற ஒரு கிறிஸ்துவ மிஷினரி பள்ளியில குறைந்த ஃபீஸ் என்பதால அங்க போய் சேர்த்துட்டாங்க அந்த பையனை. அந்த பையன் அங்க போய் சேர்ந்து ஒரு சில நாட்களிலேயே தன்னுடைய தாயும் மரணித்து விட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. அந்த பையனுக்கு பயங்கர கோபம் யார் மேலனா, தெய்வ குத்தம் ஆகிவிட்டது. நம்ம சீக்கியரா அங்க வெளியில இருக்கோம், என்னுடைய தாய் இருந்தாங்க. என்னைக்கு இந்த கிறிஸ்தவ பள்ளியில வந்து சேர்த்தாங்களோ அப்பவுமே தாய் இறந்து போனோன்னே இந்த கிறிஸ்தவத்தின் மீதும் இந்த கிறிஸ்தவர்கள் மீது பயங்கர கோபம் வந்துருச்சு. ஒரு கட்டத்துல ஒரு சிறியவனா இருக்கும் பொழுது அந்த வேதாகமத்தை 2ஆக கிழித்து தூக்கி எறிந்தார். வேதாகமத்தை தரையில போட்டு மிதிப்பார். இப்படி அவ்வளவு வக்கர கோபம் இந்த கிறிஸ்தவர்கள் மீது ஏற்பட்டது. காலங்கள் சென்று கொண்டே இருந்தது. அதே பள்ளியில தான் படித்தார். இப்ப நாதியில அனாதையாக்கப்பட்டார். அப்படியே படித்து வந்தார். அவருடைய 17-18 வயது வந்தது. அங்க அந்த மிஷினரிகளால அவர் வளர்க்கப்பட்டதுனால அவர்களுடைய குணமும் இவருக்குள் வந்தது. மிஷினரியின் குணம், அவருடைய பாரம், அவர்களுடைய வாழ்க்கை எல்லாம் இவர் பின்பற்ற ஆரம்பித்து விட்டார். ஆண்டவர் நேசிக்கிற ஞானம் வந்துருச்சு. ஒரு நாள் அந்த மிஷினரி கிட்ட போய் சொன்னார், எனக்குள்ள ஆண்டவர் பேசுகிறார், நான் தேவனுக்காக ஒரு மிஷினரி ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அந்த மிஷினரி அந்த இடத்துல இருக்கிறவர்கள், ஆர்ஃபனேஜ்ல இருக்கிறவர்கள் சொன்னாங்க, நீ எங்க போக போறேன்னு. ஆண்டவர் என்னை எங்க கூட்டிட்டு போறாரோ அங்க போக போறேன்னு சொல்லிட்டு போய் ஒரு நாள் உட்கார்ந்து ஜெபம் செய்தார். தேவன் அவனோடு பேசி திபெத்துக்கு போ என்று சொல்லி சொன்னார். திபெத் என்பது எங்க இருக்குன்னா இமயமலை பகுதி இருக்கு இல்லையா, அந்த இமயமலை பகுதியில இருக்கிற ஒரு நாடு. உடனே இப்ப திபெத்துக்கு போகணும்னா அரசாங்க அங்கீகாரம் இல்லாமல் போக முடியாது. உடனே அரசாங்கத்துக்கிட்ட போய் கேட்கிறாரு, அவங்க மறுத்துடுறாங்க, முடியாது, அது வேற நாடு, அங்கெல்லாம் நாங்க போக அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி மறுபடியும் போய் கதவுகளை தட்டுறாரு. ஒரு முறை, சரி நாங்கள் அனுமதிக்கிறோம், ஆனால் உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, எழுதி கொடுத்துட்டு போங்க. நான் அங்க போனா எங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியாது, இமயமலை பகுதி, அங்க நிறைய பனி மலைகள் இருக்கிறதுனால அதுல விழுந்து இறந்து போனவங்க அதிகமானோர், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது, எழுதி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி எழுதி கொடுக்க சொல்லிட்டு இந்திய அரசாங்கம் ஒரு நாள் போறாரு பயணம். அவர் பயணம் போன நாள் மிகப்பெரிய பனிப்பொழிவு இருக்கிற நாட்களிலே பயணம் போறாரு. மிகுந்த வேதனைக்கு பிறகு திபெத்தை போய் சென்றடைகிறாரு. திபெத்துல யாரும் தெரியாது, ஒரு மரத்துக்கு அடியில உட்கார்ந்து கொண்டு தேவனுடைய சத்தியத்தை பேசிவிட்டு அவர் அங்கிருந்து சில நாட்கள் தங்கிவிட்டு திரும்பி வந்துடுறாரு. இதே போல நெக்ஸ்ட் சீசன் வருது. அடுத்த சீசன் வரும் பொழுது அவர் அங்க பேசிவிட்டு வந்த தேவனுடைய சத்தியத்தை அங்கிருந்தவர்கள சிலர் கேட்டிருந்தாங்க. அந்த சத்தியம் அவர்களுடைய இருதயத்துக்கு ஆறுதலா இருந்தபடினால அந்த மனிதனை மறுபடியும் சந்திக்கணும்னு சொல்லி ஜெபத்தோடு அங்க ஒரு விசுவாச கூட்டம் உருவாயிருக்கு. இப்ப நெக்ஸ்ட் சீசன்ல அங்க போறாரு. அதுக்கு மறுபடியும் அரசாங்கத்துக்கிட்ட கேட்கும் போது அரசாங்கம் எந்த பதிலும் சொல்லாததுனால இவர் ஜெபம் பண்ணி கடந்து போறாரு. ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து மிகப்பெரிய மறுபடியும் பனிப்பொழிவு, பனிமலைகளை கடந்து போயிட்டாரு. கடந்து போகும் பொழுது இவர் வந்த பாதிப்பு அந்த திபெத்துல இருந்திருக்கு. பாதிப்புனா அநேகர், யார் இந்த தெய்வம், புதிய தெய்வமா இருக்காங்களே, இவர் வந்து செய்த காரியங்கள் அற்புதங்கள் எல்லாம் ஒரு பெரிய புதுசா இருக்கேன்னு சொல்லி இந்த தெய்வத்தை நாம் வணங்கணும் ஏற்றுக்கொண்டதை அந்த ஊரிலே இருக்கிற திபெத்துல இருக்கிற தலாய் லாமா என்பவர் அறிந்து கொண்டு ஒரு கட்டளை பிறப்பித்திருந்தார். இது போல புது மத பிரச்சாரம் செய்பவர்கள் யாராவது வந்தானா உடனே அவர்களை கைது செய்து கூட்டி வாங்கன்னு சொல்லியிருந்தார். அது போலவே அவர் இந்த இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறதுனே தெரியாம திபெத்துக்குள்ள நுழைந்து போய் சுவிசேஷத்தை அங்க நின்று சொல்லிட்டு இருக்கும் பொழுது அரசாங்கத்திலிருந்து வந்து இவரை கைது செய்து கூட்டிட்டு போறாங்க. தலாய்லாமா முன்னாடி நிக்க வைக்கிறாங்க. நிக்க வச்சோடனே அவர் சொல்றாரு, உடனடியா டெட் பிட், அதாவது வந்து சவக்கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல போட்டு அவனை மூடி அப்படின்னு சொல்லிடுறாங்க.
சவக்கிணறுனா மிகப்பெரிய ஆழமான கிணறு, கல்லுகள் நிறைந்த கிணறு, அதுல தண்ணி இருக்காது. என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மனுஷன் அதுல தள்ளி விட்டு இரும்பு மூடி போட்டு மூடிடுவாங்க. அவ்வளவுதான் அவனுடைய மரணம். அதற்குள்ளேயே எலும்பு கூடாய் சாக வேண்டியதுதான். எலிகளும் பூச்சிகளும் இருக்கும், அவனுடைய சதையை தின்று கொன்று போடும். இப்படி இந்த தேவ ஊழியனை என்ன பண்ணிடுறாங்க, அந்த டெட்பிட்குள்ள போட்டு மூடி சாவியை பூட்டி தலாய்லாமா கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும். ஹையஸ்ட் தலாய்லாமா, தலைவர். இப்போ அவருக்கு கீழே இருக்கிற ஜூனியர் தலாய்லாமா இப்படி ஒரு கட்டளையை கொடுத்து உள்ள தள்ளிடுறாரு. சீனியர் தலாய்லாமா கிட்ட அதை கொடுத்துடுறாங்க. சாவி அவர் கையில தான் இருக்கும். அடுத்த நாள் திடீர்னு ஒரு சலசலப்பு அங்க நடக்குது. சலசலப்பு நடக்கும் பொழுது ஒருவன் ஓடி வரான், ஒரு சேவகன் ஓடி வந்து அந்த தலாய்லாமா கிட்ட, யாரு அந்த ஜூனியர் தலாய்லாமா கிட்ட வந்து சொல்றாங்க, ஐயா, நேற்றைய தினத்துல நாம அந்த டெட் பிட்குள்ள, அந்த மரண கிணறுக்குள்ள தள்ளி விட்டோம் இல்லையா ஒருத்தர், அவர் வெளியில வந்து நின்று கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். இந்த செய்தியை உடனடியா அந்த ஜூனியர் தலாய்லாமா சீனியர் கிட்ட கொண்டு போறாரு. அவர் படுத்து கொண்டு இருக்கிறார். அவருடைய தலைமாட்டுல அந்த கீயில வச்சிருக்காரு. இந்த செய்தியை சொன்னோன்னு உடனே அதிர்ந்து எழுந்து போய் தன்னுடைய தலை மாட்டுல இருக்கிற கையை வைத்து தேடும் பொழுது அந்த சாவி கொத்தோடு இருக்கு. அவர் இங்க பார்த்து விட்டு, நீங்கள் என்ன பொய் சொல்றீங்களா, என்னை கோபப்படுத்துறீங்களா காலையிலேயே அப்படின்னு சொன்னார். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்ல ஐயா, நாங்க கோபப்படுத்தல, உண்மையிலேயே நாங்கள் பூட்டி சாவியை உங்களிடத்துல கொண்டு வந்தோம். அந்த மனிதன் அவன் வெளியில நின்று கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னார். உடனடியாக ஆச்சரியப்பட்டு உடனே ஓடி போறார். ஓடி போய் பார்க்கும் பொழுது ஏதோ தேவ ஊழியனை நேற்று இரவு அந்த டெட்பிட்டுக்குள்ள தள்ளி விட்டுருந்தாங்க, அவன் மேலே வந்து நின்று கொண்டிருக்கிறதை பார்த்து அதிர்ந்து போனான். உடனடியாக அந்த டெட்பிட்டை போய் பார்க்கறாங்க. டெட்பிட்டை பார்த்தா பூட்டிய கதவுகள் பூட்டினது போலவே இருக்கிறது. பூட்டப்பட்டிருந்தது. அது இரும்பு ஒரு வேலியால் அடைக்கப்பட்டிருந்தது, இரும்பு மூடியால் அடைக்கப்பட்டிருந்தது. அங்க இருக்கவங்க பாக்குறாங்க. தலாய்லாமா ஆச்சரியப்பட்டு, அது எப்படி சாத்தியம், எப்படி இவன் வெளிவந்தான் என்று கேட்கிறாங்க. கேட்டுவிட்டு அந்த சேவகனை அழைத்து, யார் இவர், யார் இந்த மனிதன் அப்படின்னு முதல் முறை அந்த மனிதனை குறித்து தெரிந்து கொள்ள விரும்பினார் தலாய்லாமா. அப்போ அந்த போர் சேவகன் வந்து அவரிடத்தில் சொன்னார், இவன் பெயர் சாது சுந்தர் சிங் என்று சொல்லி, ஹல்லேலூயா, இவன் பெயர் சாது சுந்தர் சிங் என்று சொன்னான். இவன் வணங்குகிற தேவன் இயேசு கிறிஸ்து என்று சொன்னான் என்று சொன்னான். ஹல்லேலூயா. அப்போ முதலிலே அவர் அந்த பெயரை கேள்விப்படுகிறார். அந்த பெயரை கேட்டார். அந்த தெய்வத்துக்கு இவ்வளவு ஒரு சக்தி இருக்கிறதா, இவ்வளவு பெரிய ஒரு சக்தி உடையவரா இந்த கடவுள் என்று சொல்லி அந்த நாளிலிருந்து அவர் வந்து செல்லும்படிக்கான அங்கீகாரத்தை கொடுத்தார் என்பது சாது சுந்தர் சிங்கின் வரலாற்றிலே எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய வரலாற்று புஸ்தகத்துல இன்றளவும் இந்தியா அரசாங்கத்தால் மரித்து போனாரா இல்லை உயிரோடு இருக்கிறாரா என்று இன்றளவும் டில் டுடே ஒரு மர்மமான மனிதன் என்றால் அவர் சாது சுந்தர் சிங். எப்படி சுபாஷ் சந்திர போஸ் என்பவர் அவர் பிளைட்ல போகும் பொழுது கடத்தப்பட்டாரா, சிறைப்படுத்தப்பட்டாரா, அடைத்து வைத்திருக்கிறாரா, உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பது நமக்கு தெரியாமல் இருக்கும். அதுபோல கிறிஸ்துவ மிஷினரியில இன்றளவும் நம்முடைய இந்தியன் கவர்மெண்ட் அதனுடைய கெஜெட்ல எழுதி இருக்கிறது, அவர் இறந்து போய்விட்டார் என்று சொல்லி இறந்து அந்த சர்டிபிகேட்டை கொடுத்துட்டாங்க. ஆனா அவருடைய வரலாறு சொல்லுகிறது, அவர் இன்றளவும் இமயமல பகுதியில எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறார், எங்கேயோ உயிரோடு இருக்கிறார் என்று சிலர் அங்க சொல்லுவது வழக்கு சொல்லாக, கதைகளாக சொல்லுவது வழக்கம். அப்படிப்பட்டவர் தான் சாது சுந்தர் சிங் என்ற அந்த வாலிபன். ஹல்லேலூயா. வாலிப வயதுல தேவனுக்காக தன்னை அர்ப்பணித்தார். கடைசி வரைக்கும் தனக்கு தீங்கு வந்தாலும் தன் தேவனை விட்டு கொடுக்காமல் இருந்தார். இதோ இங்க சொன்னது போல ஒரு அடையாளத்தை தேவன் அவருக்கு காட்டினார். அந்த டெட் பிட்குள்ள, அந்த மரண கிணறுக்குள்ள இருக்கும் பொழுது அவர் ஒரு ஜெபித்தார், ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு செய்கிற அற்புதம் அவனுக்கு ஒரு அடையாளமா இருக்கணும், என் எதிரிகள் காணும்படிக்காக ஒரு அடையாளமா இருக்கணும்னு. அடையாளம் என்ன தெரியுமா? பூட்டி இருந்த கிணறு, வெளியில் இருந்தார் சாது சுந்தர் சிங். அதுதான் அடையாளம், அதுதான் தேவனுடைய மகிமை. ஹல்லேலூயா. பேதுரு சிறைப்பட்டு இருக்கும் பொழுது
பூட்டின சிறை கதவுகளை வெளியே பேதுருவை கூட்டி வந்து வாசலிலே நிக்க வைத்த தேவன் நம் தேவன். ஹல்லேலூயா. சொல்லுங்க என்னோட ஹல்லேலூயா. இன்றைக்கும் சிறைப்பட்ட வாழ்க்கையில இருக்கலாம் என் சகோதரனே, காயப்படுத்தப்பட்டிருக்கலாம், எதிரிகளால துரத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். எதிரிகள் என்பவர்கள் உங்களை அனுதினமும் காயப்படுத்தி உங்களை அவமரியாதையாயும் மோசம் போக்கி கொண்டிருக்கலாம். தேவன் சொல்றாரு, பேதுருவுக்கு நான் செய்த தேவன், சாது சுந்தர் சிங்குக்கு நான் செய்த தேவன், உனக்கு செய்வது எம்மாத்திரம் உனக்கும் நான் செய்வேன் என்ற அடையாளம். இன்னைக்கு கேட்கலாம் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க. என்னுடைய எதிரிகளோடு ஆண்டவரே கண்கள் என்னை காணும் பொழுது என்னோட ஆண்டவரே யுத்தம் செய்ய நிற்பவர் கர்த்தர் கர்த்தர் என்று அவர்களுடைய கண் காணும்படிக்காக ஒரு அடையாளத்தை கொடுங்கன்னு கேளுங்க. தேவன் இன்றைக்கு உங்களுக்கு அடையாளத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா?